நேபாளம் நாடு பற்றி எரிஞ்சிட்டு இருக்கு. ரீசன் என்னன்னு கேட்டிங்கன்னா, நேபாளத்தில் வந்து செப்டம்பர் 4ஆம் தேதி வந்து ஒரு அறிக்கை அறிவிச்சிருக்காங்க கவர்மெண்ட். சமூக ஊடகத்தை வந்து நாங்கள் வந்து தடை செய்ய போகிறோம்னு சொல்லிட்டு. சமூக ஊடகம்னா ஃபேஸ்புக், ட்விட்டர், வாட்ஸ்அப், ஸ்னாப்சாட், மெயினாக இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் இது எல்லாத்தையுமே வந்து நாங்கள் தடை செய்ய போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அறிவிச்சாங்க. இதுக்கு போராட்டம் நடத்துகிற விதமாக செப்டம்பர் 9ஆம் தேதி போராட்டம் நடத்துகிறாங்க. அவங்க போராட்டம் நடத்துனதோடு முடிஞ்சுதான் சரி, இல்லை கலவரத்தோடையே வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த கலவரத்தில் வந்து பிரதமரோட வீடு முற்றுகையிட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பிரதமரோட மாளிகையை முற்றுகையிட்டு தீ வச்சு எரிச்சிட்டாங்க. இதனால வந்து பிரதமர் என்ன பண்ணிட்டாரு, நேபாள் நாட்டோட பிரதமரே வந்து அவராக முன் வந்து ரிசைன் பண்ணிட்டாங்க. இதுதான் காரணமான்னு கேட்டிங்கன்னா, இன்னொரு காரணம் இருக்கு. அங்கே இருக்க அரசியல்வாதிகளுடைய பிள்ளைகள் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, தேவையில்லாமல் வந்து தேவையில்லாத முதலீட்டில் அப்புறம் வேலை வாய்ப்பின்மை, அதுக்கப்புறம் வந்து நாடு வந்து ரொம்ப டவுனில் இருக்குது. இது எல்லாத்துக்கும் ரீசனாக வச்சு தான் அந்த போராட்டம் வந்து நடத்திட்டு இருக்காங்க. அந்த போராட்டம் வந்து கடைசியாக வந்து வன்முறையில் முடிஞ்சிருச்சுங்க. உங்களோட ஒப்பீனியன் என்ன? கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.